ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ரெட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது. ஆம் செல்லமே, 2 நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு. தவறவிட்டு வருந்தாதே. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, எதிர்பாராத நிகழ்வுகள், எண்ணிக்கூட பார்க்க முடியாத துரோகங்கள், கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஏமாற்றங்கள், தொடர்ச்சியான தோல்விகள், கவலைகள், சிக்கல்கள், தடங்கல்கள், சிரமங்கள், வேதனைகள், துன்பங்கள். இப்படிப்பட்ட உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதற்காகத்தான் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் தானே? இவையாவும் உண்மைதானே? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. இப்போது உனக்கு சிக்கல்களுக்கான தீர்வை கூறுகிறேன். முதலில் இந்த பிறவியில் உனக்கு உயிர் கொடுத்த உன் தாய் தந்தையரிடம் அன்பு செலுத்து. அவர்களை மனம் முழுக்க நேசி. உன் வாழ்க்கை அதில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இனிக்கும். எப்போதும் எந்த இடத்தில் சகிப்புத்தன்மையுடன் வாழ பழகு. வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கொள். என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கும் கோபத்திற்கும் ஆளாகி விடாதே. இரண்டுமே உன் வாழ்க்கையின் தடைகற்கள். ஆம், வாழ்க்கையில் அன்புதான் உயிர் நாடி. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் அன்புதான் உயிர் நாடி. அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த சுபவேளையில் உனக்கான நல்ல செய்தியோடு உன் சாயப்பா நான் ஷீரடியில் இருந்து வந்துள்ளேன். ஆம் செல்லமே, நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன். நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்துவிட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்க்கப் போகிறேன் உன் சாயப்பா. என் செல்லமே, நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது, அது எனக்கு நன்றாக தெரியுமா? உன் ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். ஆம், உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன். நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவராகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் உயர்ந்துதான் இருக்கிறாய். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இரு. நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும். நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வெறுப்பு, கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு என் செல்லமே. அனைவரையும் நேசித்து பழகு. நான் சொல்வதையும் எல்லாவற்றையும் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கிவிடும். தொட்டது எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆம் செல்லமே, என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய விடவே மாட்டேன் உன் சாயப்பா. இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய். ஆகவே தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன். அந்த பரிசை பெற்ற பின் நம் சாயப்பா நம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வாய். உன்னுடைய பிரார்த்தனைகளும், உன்னுடைய தூய்மையான பக்தியும், உன்னுடைய வழிபாடு அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணை நிற்கிறது. உன் வீட்டில் தீபம் ஏற்றினால் போதும், நான் ஒளியாயிருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க துணை புரிவேன். அன்னதானம். ஆம் செல்லமே, அன்னதானத்தை உன்னால் முடிந்த உதவி செய். இயலாதவருக்கு, முடியாதவருக்கு, பசியால் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும். அது நீ அறியாமல் செய்த பாவத்தை மன்னிக்கும், புண்ணியத்தை கூட்டும். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காக்கும் என் செல்லமே. நீ எதை பற்றியும் வீணான கவலை வேண்டாம். நீ அனுபவிக்க நினைக்க அனைத்தும் நீ பூரிக்கும்படி இருக்கும். பிறை நிலைவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக பிரகாசிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை நின்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப் போகிறது. ஆம், இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை. நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய். இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்து கொள். நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி கொள்.
ஒன்று மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாமே நடந்தே தீரும். உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என் பிள்ளையே, இனி நீ வளர்பிறையாய் வளரப்போகிறாய். இன்று உனக்கு நிம்மதியே நிரந்தரமாகும் என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா நான் உன்னுடன் துணையாகத்தானே இருக்கிறேன், பாதுகாப்பாகத்தானே இருக்கிறேன். உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான், உன் கனவிலும் நான். அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் செல்லமே கலக்கம்? இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்க செல். எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள். பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம், எப்படி எதை செயல்படுத்துவது, இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது, இது நடக்குமா அது நடந்து விடுமா, அப்படி இப்படி என்ற குழப்பம் இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும், நம் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு. என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு தங்கமே. நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். அதற்கான அறிகுறியை நீயே இன்று அறிந்து கொள்வாய். உன்னை நேரில் சந்தித்து ஆசியும் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சியளிப்பேன். ஆம், உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன. உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி எல்லாம் நடப்பது எல்லாம் சந்தோஷமாக நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், கும்மாளம், பரவசம், வெற்றி, பரிமாற்றம், நல்ல கண்ணோட்டம், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், ஈகை, இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளே வர தொடங்கிவிடும். நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கு கூட்டிச் செல்லப் போகிறேன். நீ நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கையை மட்டுமே பார். இன்னும் நீ தீவிரமாக என் மீது பக்தி பரவசத்துடன் பழகுவாய். நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது. நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய். உனக்கான உதவி பண்ணாமல் நான் இருப்பேனா? நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள், அவமானங்கள் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கூடவே இருந்து நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் உயிரை விடவும் நினைக்கிறாய். அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசி எடு. சாயின் பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா? யோசித்துப்பார். சாயப்பாவை நினைத்தால் தைரியம் வர வேண்டும். வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும். சாயின் பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சலும் தைரியமும் இருக்க வேண்டும் என் செல்லமே. ஆகவே உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய். உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன். அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் செல்ல பிள்ளைக்கு உன் சாயப்பா என்றும் துணையாக நான் இருப்பேன். நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து. எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு. ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம். எல்லா விதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள். எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள். தோல்வி இல்லாததை விட்டுவிடு, தேவையில்லாததை விட்டுவிடு. நீங்கள் வாழ பிறந்தவர்கள் என் செல்லமே. ஆள பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன், சாதனை படைக்க பிறந்தவன். ஆகவே உன் செயலில் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் சாயப்பா உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். ஆம், நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய உன் சாயப்பா உனக்கான ஆசீர்வாதம் வழங்கிவிட்டேன். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.